சாய்நாத். சாய்நாத் எல்லாருக்கும் வணக்கம். ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை பாபாவின் அற்புதங்கள் சொல்லி பல இனிக்கும் லீலைகளை உங்களுக்கு யூடியூப்பில் ஆடியோ புக்ஸாக நம்ம பதிவு பண்ணிக்கிட்டே வரோங்க. இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற பாபாவின் பக்தை, அந்த பக்தையின் வாழ்க்கை வரலாறை தான் நம்ம பார்க்க போகிறோங்க. அவங்கள பார்க்குறதுக்கு முன்னாடி, அவங்களுடைய கதைகளை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, அவங்களுடைய கணவரை பற்றி ஒரு ஷார்ட் நோட் நான் கொடுக்கணுங்க. அவங்களுடைய கணவர் பேர் பார்த்தீங்கன்னா கணேஷ் ஸ்ரீ கிருஷ்ண காப்பர்டேன்னு சொல்லுவாங்க. அந்த கணேஷ் ஸ்ரீ கிருஷ்ண காப்பர்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானவர், ரொம்ப பிரபலமாக இந்தியாவில் தெரியப்பட்டவர் தான் கணேஷ் ஸ்ரீ கிருஷ்ண காப்பர்டே. இவர் பார்த்தீங்கன்னா அமராவதியை சேர்ந்தவர். ஆங்கிலேயர் காலத்திலே பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான லாயராக இவர் இருந்தாருங்க. இந்த கணேஷ் ஸ்ரீ கிருஷ்ண காப்பர்டே பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர் காலத்தில் விரல் விட்டு எண்ணக்கூடிய வழக்கறிஞர்களில் இவரும் ஒரு முக்கியமான ஃபேமஸ் லாயர் தான் இந்த கணேஷ் ஸ்ரீ கிருஷ்ண காப்பர்டே. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான பொலிட்டிக்கல் லீடராக நம்மளுடைய கணேஷ் ஸ்ரீ கிருஷ்ண காப்பர்டே இருந்திருக்காரு. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்களை எதிர்த்து நிறைய போராட்டங்கள் நடந்துச்சு. அந்த போராட்டங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய சுதந்திர போராளிகள் இருந்தாங்க. அதில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் 2 முக்கியமான போராளிகள் இருந்தாங்க. 2 ரொம்ப முக்கியமான போராளிகள் இருந்தாங்க. அதில் ஒருத்தவர் தான் கணேஷ் ஸ்ரீ கிருஷ்ண காப்பர்டே. இன்னொருத்தவர் பார்த்தீங்கன்னா லோகமானிய திலக். அந்த லோகமானிய திலக்குக்கு பார்த்தீங்கன்னா வலது கரமாக இருந்தவர் தான் நம்மளுடைய வழக்கறிஞரான கணேஷ் ஸ்ரீ கிருஷ்ண காப்பர்டே. இவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வசதி படைத்த குடும்பத்தை சேர்ந்தவர். இவங்க குடும்பத்தில் இருந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெரி வெல் எஜுகேட்டட். அந்த குடும்பத்துக்கு மருமகளாக போகிறவங்க தான் நம்மளுடைய ஸ்ரீமதி லட்சுமி பாய் காப்பர்டே. அந்த ஸ்ரீமதி லட்சுமி பாய் காப்பர்டேவை பற்றி தான் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறோங்க. அவங்களுடைய வாழ்க்கை வரலாறை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்ரீமதி லட்சுமி பாய் காப்பர்டே. இந்த ஸ்ரீமதி லட்சுமி பாய் காப்பர்டேவுடைய இயற்கையாகவே அவங்களுடைய சுபாவம் எப்படி இருக்கும்னா, அவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப தூய்மையான உள்ளம் கொண்டவங்க, ரொம்ப இன்னசென்ட், எதுவுமே உலகமே தெரியாமல் எல்லாரையுமே நம்புகிறவங்க, வெகுளியானவங்க தான் இந்த ஸ்ரீமதி லட்சுமி பாய் காப்பர்டே. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப யங் ஏஜ்லேயே நம்மளுடைய காப்பர்டே கணேஷ் ஸ்ரீ கிருஷ்ண காப்பர்டேவை கல்யாணம் பண்ணி அமராவதிக்கு போகிறாங்க. அதிலிருந்து அவங்களுடைய ஹஸ்பண்ட் நேமையும் ஒய்ஃபுக்கு பின்னாடி சேர்க்கணும்ல, அதனால இவங்களுடைய பேர் ஸ்ரீமதி லட்சுமி பாய் காப்பர்டேவாக மாறுது. இவங்க கல்யாணம் பண்ணி போனதுக்கு பிறகு ரொம்ப யங் ஏஜ் கல்யாணம் பண்ணிட்டு போகிறாங்க. அவங்க வீடு பார்த்தீங்கன்னா அமராவதியில் ஒரு பெரிய பங்களாங்க, ஒரு பெரிய பங்களா. நான் அங்கே போயிருக்கேன். அந்த பங்களா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 தெரு சேர்ந்தால் அந்த பில்டிங் இருக்கும். அவ்வளோ பெரிய பங்களா. அந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா மருமகளாக நம்மளுடைய ஸ்ரீமதி லட்சுமி பாய் காப்பர்டே போகிறாங்க. அவங்களுடைய மாமனார் பார்த்தீங்கன்னா பெரிய மம்மளத்தார். அந்த காலத்தில் ஆங்கிலேயர்கள் ஆட்சியில் பார்த்தீங்கன்னா மம்மளத்தார் அப்படின்றது ஒரு பெரிய போஸ்டிங், கிட்டத்தட்ட ஒரு கலெக்டர் மாதிரி, அந்த ஊருக்கே கலெக்டர் மாதிரி. அதுபோல் அவங்களுடைய மாமனார் பார்த்திங்கன்னா பெரிய மம்மளத்தாராக இருக்கார். இவங்க ரொம்ப யங் ஏஜில் கல்யாணம் பண்ணுறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா கணேஷ் ஸ்ரீ கிருஷ்ண காப்பர்டேவும் பார்த்திங்கன்னா இளம் வயது. அப்போ தான் அவர் பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அவர் படிக்கிறார். நல்ல எஜுகேஷன் முடித்ததே பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம். எஜுகேஷனை கல்யாணத்துக்கு அப்புறம் முடித்து அதுக்கடுத்து தான் அவர் லாயராக ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணி பயிற்சி எடுத்து வழக்கறிஞரெல்லாம் மாறுறாரு. அப்போ அவர் படிக்கும்போதெல்லாம் நம்மளுடைய ஸ்ரீமதி லட்சுமி பாய் காப்பர்டே இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களும் நிறைய புத்தகங்கள் எல்லாம் படிப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா புத்தகங்களை படிப்பாங்க, ஆனால் எழுத தெரியாது. அவங்க பார்த்தீங்கன்னா செமி லிட்ரேச்சர்னு சொல்லுவாங்க. இதை செமி லிட்ரேச்சர். அவங்களால படிக்க தெரியும், ஆனால் எழுத தெரியாது. அதுபோல் நம்மளுடைய ஸ்ரீமதி லட்சுமி பாய் காப்பர்டே அந்த வீட்டுக்கு மருமகளாக வந்ததுக்கு பிறகு தன்னுடைய கணவர் வழக்கறிஞருக்காக பயிற்சி மேற்கொள்ளும் போதும், அந்த வீட்டில் இருக்கிறவங்களாம் பெரிய எஜுகேஷன் குடும்பத்தை சேர்ந்தவங்கன்றதுனால அவங்கெல்லாம் படிக்கிற புத்தகங்கள் எல்லாம் பார்த்து இந்த ஸ்ரீமதி லட்சுமி பாய் காப்பர்டேவும் படித்தாங்க. அவங்க படித்து நிறைய பேர்த்துக்கு சொன்னாங்க. அதில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா,
ராமாயணம், மகாபாரதம், நிறைய சிவ புராணங்கள், கீர்த்தனைகள், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீமதி லட்சுமிபாய் காப்பர்டே படித்து அதை வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் சொல்லுவாங்க. அவ்வளோ ரொம்ப ஈஸியாக கற்றுக்கிற ஒரு திறமை அவங்களுக்கு இருந்துச்சு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம், ரொம்ப வெகுளியானவங்க. அது மட்டும் இல்லாமல் தாராள மனசு அவங்களுக்கு இருந்துச்சு. ஸ்ரீமதி லட்சுமிபாய் காப்பர்டேவுக்கு வந்து ரொம்ப தாராளமாக மனசு. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், அவங்க வீடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பேலஸுங்க, ரொம்ப பெரிய பேலஸ். அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் 50 பேராச்சும் சாப்பிடுவாங்க. அந்த 50 பேர்த்துக்கும் சாப்பாடு பரிமாறணும், 50 பேரும் சாப்பிட்டாங்களா எல்லாத்தையும் பார்த்துக்கிறது வந்து ஸ்ரீமதி லட்சுமிபாய் காப்பர்டே தான். அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிரைண்டரு, மிக்சி, ஸ்டவ்வு, கேஸு இதெல்லாம் கிடையாது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற குடும்ப பெண்கள் வந்து அந்த காலத்தில் அவங்களா வந்து உழைப்பால், கைகளால் இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லாத காலத்தில் அவங்க சமைச்சு போடணும். அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் நான் என்ன சொன்னேன், ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 50 பேர் சாப்பிடுவாங்க. ஏன் 50 பேர் சாப்பிடுவாங்கன்னா அவங்க வீடு பேலஸுங்க. நிறைய சர்வெண்ட்ஸ் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மாட்டு வண்டி இருக்கும். அந்த மாட்டு வண்டியை பார்த்துக்கிறதுக்கு ஆளுங்க இருப்பாங்க. குதிரை வண்டி இருக்கும். குதிரை வண்டியை பார்த்துக்கிறதுக்கு ஆளுங்க இருப்பாங்க. தோட்டக்காரர்கள் இருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காப்பர்டே குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறாங்க. அவங்க சொந்தமாக படிக்க வைக்கிறாங்க. ரொம்ப ஆதரவற்ற, ரொம்ப வறுமை நிலையில் இருக்கிற 10 மற்றும் 15 குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காப்பர்டே குடும்பத்தில் அவங்க சொந்த செலவில் அந்த 10 to 15 குழந்தைகளை அவங்க வீட்டில் அந்த பேலஸில் தங்க வச்சு படிக்க வைக்கிறாங்க. ஸோ அந்த குழந்தைங்களுக்கும் சாப்பாடு போடணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பால், வெண்ணெய், நெய், சாப்பாடு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காப்பர்டே குடும்பம், நம்மளுடைய ஸ்ரீமதி லட்சுமிபாய் காப்பர்டே என்ன செய்வாங்கன்னா காப்பர்டே குடும்பம் என்னெல்லாம் சாப்பிட்றாங்களோ ஈக்குவலாக இந்த மாட்டு வண்டிக்காரவங்க, குதிரை வண்டிக்காரவங்க, தோட்டக்காரவங்க, அந்த 15 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க வந்திருக்காங்கள, இவங்க எல்லாருக்கும் ஈக்குவலாக தான் சரி பங்காக தான் சமையல் இருக்கும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா நெய்யெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பவுலில் கொடுப்பாங்க. தன்னுடைய காப்பர்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ரீமதி லட்சுமிபாய் காப்பர்டே வந்து அவங்களுக்கு வந்து 3 பசங்க. அந்த 3 பசங்களுக்கு வந்து எப்படி பார்த்துக்கிறாங்களோ, எப்படி துணிமணியெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்களோ, அது போல் இங்கே இருக்கிற மற்றவங்களுக்கும் செய்கிறாங்க. பால் வந்து எப்படி அவங்க பையனுக்கு ஒரு கிளாஸில் கொடுக்குறாங்களோ, ஒரு பெரிய கிளாஸ், வெள்ளி கிளாஸில் கொடுக்குறாங்களோ, அது போல் இங்கே இருக்கிறவங்களுக்கும் கொடுப்பாங்க. வெண்ணெயெல்லாம், நெய்யெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சாப்பாட்டுக்கு லைட்டாக ஒரு பொட்டு எடுத்துக்கிறோம். ஆனால் அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு பவுல் நிறைய நெய்யை வந்து கொடுப்பாங்க. அதை வந்து அந்த படிக்க வந்திருக்க அந்த குழந்தைங்களுக்கும் கொடுப்பாங்க. அந்த மாதிரி தாராள மனசு இந்த லட்சுமிபாய் காப்பர்டே, ஸ்ரீமதி லட்சுமிபாய் காப்பர்டேக்கு வந்து தாராள மனசு. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீமதி லட்சுமிபாய்க்கும் காப்பர்டேவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த தம்பதியினருக்கு 3 பசங்கங்க. அவங்களுக்கு வந்து பெண் குழந்தையே இல்லை, 3மே பசங்க தான். அந்த 3 பசங்களும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப படித்தவங்க, ரொம்ப பண்பாளர்கள், அமைதியானவங்க. அந்த 3 பசங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணுறாங்க. அந்த கல்யாணம் பண்ணது மட்டும் இல்லாமல் 3 மருமகள் வந்தாங்க அந்த பேலஸுக்கு. அந்த 3 மருமகளையும் தன் சொந்த மகள் போல் பார்த்துக்கிட்டவங்க தான் ஸ்ரீமதி லட்சுமிபாய் காப்பர்டே. இந்த 3 பசங்களை வந்து இவங்க எப்படி வளர்க்குறாங்கன்னா, சின்ன வயசில் இருந்தேவும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காட்டன் துணியை உடுத்த மாட்டாங்க. காட்டன் துணி உடுத்த மாட்டாங்க. எல்லாமே பியூர் சில்க், பட்டு தான், பியூர் பட்டு தான் அவங்க வந்து உடுத்துவாங்க. சின்னதாக ஒரு அழுக்காக இருந்தாலோ, சின்னதாக கிழிஞ்சிருந்தால் கூட அந்த உடுப்பை வந்து பார்த்திங்கன்னா அந்த துணியை வந்து அவங்க மாற்றி புது துணி, பியூர் சில்க், பியூர் பட்டில் வந்து பார்த்திங்கன்னா உடுத்துவாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்களை வந்து ஸ்ரீமதி லட்சுமிபாய் காப்பர்டே வந்து வளர்க்குறாங்க. அந்த குடும்பத்தில் வந்து நம்ம ஏற்கனவே சொன்னோம் 15 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறாங்கன்னு சொன்னோம்ல. அதில் ஒரு ஸ்டூடெண்ட் பேர் வந்து பார்த்திங்கன்னா நீல்கரி. அந்த நீல்கரின்ற பையன் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து
பெரிய நோயான பிளேக், அந்த மாதிரி பிளேக்கால் அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்படுறார். அந்த நீல்கரின்ற பையன் அந்த பேலஸில் படிக்கிற ஒரு மாணவன், அந்த மாணவன் பார்த்திங்கன்னா பாதிப்படைகிறாரு. பாதிப்படைஞ்சதுனால அந்த பையனை வந்து பார்த்திங்கன்னா மருத்துவமனையில் கொண்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே இருக்கார். அந்த 15 நாளும் லட்சுமிபாய் காப்பர்டே வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய சொந்த மகன் போல பார்த்துக்கிட்டாங்க அந்த நீல்கரின்ற பையனை. அந்த பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா துணி மாற்றி விடுறது, அந்த பையனுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறது, மருந்து மாத்திரைகள் சொன்ன நேரத்தில் கொடுக்கறது, அதுக்கடுத்து கை காலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒத்தடம் வைக்கிறது, அந்த பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம் இதெல்லாம் போகிறதுக்கு வந்து ஒரு தேவை, ஒரு ஹெல்ப்பர் யாராச்சும் வேணும். அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய பேலஸுக்கு சொந்தக்காரங்களாக இருக்கிற ஸ்ரீமதி லட்சுமிபாய் காப்பர்டே வந்து பார்த்துக்கிறாங்க. ஏன்னா தான் குடும்பத்தில் ஒரு ஆளாக இருந்து எங்களோட இருந்து சாப்பிட்டு இங்கேயே படித்த ஒரு பையனுக்கு உடம்புக்கு முடியலையே, ஏன் பையன் போல அப்படின்னு சொல்லி ஸ்ரீமதி லட்சுமிபாய் காப்பர்டே அந்த நீல்கரின்ற பையனை வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டாங்க. தான் சொந்த பையனுக்கு பார்த்துக்கிற மாதிரி அவங்க பார்த்துக்கிட்டாங்க. அப்போது இந்த நீல்கரி வந்து பார்த்திங்கன்னா அந்த பையன் வந்து கொஞ்ச நாளில் அவர் வந்து குணமாகிறார். குணமானவனையும் அப்போ அந்த பையன் சொன்னது என்னென்னா, என்னுடைய சொந்த அம்மா கூட இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து எனக்கு பண்ணியிருப்பாங்களான்னு கேட்டால் எனக்கு தெரியலை, அவங்க பண்ணியிருப்பாங்களான்னு தெரியாது எனக்கு. ஆனால் இவங்க வந்து என் சொந்த தாய்க்கு மேலே எனக்கு வந்து சேவை பண்ணாங்க என்னுடைய லட்சுமிபாய் அப்படின்னு அவர் சொல்லுவார். அந்த ஸ்ரீமதி லட்சுமிபாய் காப்பர்டே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ இலகுன மனசுங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இந்த ஸ்ரீமதி லட்சுமிபாய் காப்பர்டே குடும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரியமாக ஒரு சீக்ரெட் ட்ரீட்மெண்ட் வந்து அவங்களுக்கு தெரியும். சீக்ரெட் ட்ரீட்மெண்ட் இருக்குது. எப்படின்னா, காப்பர்டே இருக்கார் பார்த்தீங்களா, காப்பர்டேவுடைய தாய், அந்த அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து மருத்துவ ஃபெசிலிட்டிலாம் கிடையாது. மஞ்சக்காமாலை ஜாண்டிஸ் வந்துச்சுன்னா அதை குணப்படுத்துறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் ஜாண்டிஸ்லேயே இறந்து போயிருப்பாங்க. ஸோ இந்த காப்பர்டேவுடைய அம்மா கிட்ட வந்து அதை குணமாக்குறதுக்கு வழிமுறை தெரியும். எந்த மருந்தை கொடுத்தா அந்த ஜாண்டிஸ் குணமாகுன்றது தெரியும். அது வந்து ஒரே ஒரு சொட்டு தான் கொடுப்பாங்க. அந்த ஒரு சொட்டுலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த மருந்து ஒரு சொட்டு கொடுத்தோனையும் அந்த ஜாண்டிஸ் நோயாளி, அந்த மஞ்சக்காமாலை நோயாளி வந்து பார்த்திங்கன்னா குணமாயிருவாங்க. அப்போது இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்கு மருமகளாக வந்த ஸ்ரீமதி லட்சுமிபாய் காப்பர்டேவுக்கும் காப்பர்டேவுடைய தாய், இவங்களுடைய மாமியார், அவங்க வந்து பார்த்திங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரியமாக இவங்க வந்து இந்த சீக்ரெட் ட்ரீட்மெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனாலேயே கிட்டத்தட்ட அவங்க வீட்டில் வந்து நிறைய நோயாளிகள் வருவாங்க. அந்த நோயாளிகளுக்கும் உணவு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க என்ன சாப்பிட்றாங்களோ வீட்டில் வந்திருக்க நோயாளிகளுக்கும் அதவே கொடுப்பாங்க. அப்படி பார்த்துக்கிடுவாங்க. எப்பயுமே அவங்க வீடு வந்து பார்த்திங்கன்னா ஜேன்னு தான் இருக்கும். அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆளுங்க வர்றதும் போகிறதும் ஒரு கூட்டமாக தான் இருப்பாங்க. இதை எல்லாத்தையுமே பார்த்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீமதி லட்சுமிபாய் காப்பர்டே. ஸோ இந்த பாரம்பரியமான இந்த ரகசிய ட்ரீட்மெண்ட், அந்த மருந்தை வந்து பார்த்திங்கன்னா இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஸ்ரீமதி லட்சுமிபாய் காப்பர்டே தன்னுடைய 3 பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து வந்திருக்க 3 மருமகளுக்கும் அதை சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து நீங்கள் வந்து இதை தொட்டு இதை வந்து நம்ம செய்யணும், இந்த சேவையை செய்யணும் சொல்லி அந்த 3 மருமகளுக்கும் அதை வந்து சொல்லி கொடுக்குறாங்க. இவங்களை பற்றி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு எளிமையான பக்தி அவங்களுக்கு பாபா கிட்ட. நம்மளுடைய சாய் சச்சரிதத்தில் வந்து பார்த்திங்கன்னா 8th ஜனவரி 8வது ஜனவரியில் 1912 வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கடைசி பையனான பல்வந்த் அப்படின்ற பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா
பிளேக்கால் பாதிக்கப்படுறாரு. அப்போ பிளேக்கால் பாதிக்கப்படுறப்போ இந்த கதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சாய் சச்சரிதத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. நம்மளுடைய ஸ்ரீமதி லக்ஷ்மிபாய் காப்பர்டேவுடைய பையன் வந்து பார்த்திங்கன்னா பிளேக்கால் பாதிக்கப்பட்டிருப்பார். அப்போது பாபா கிட்ட போய் உதவிக்காக போவாங்க. அப்போ பாபா வந்து பார்த்திங்கன்னா அவர் கஃப்னியை தூக்கி காட்டுவார். அதில் வந்து பார்த்திங்கன்னா பபிள்ஸ் மாதிரி அவருடைய உடம்புல வந்து இருக்கும், அந்த பிளேக் கட்டிகள் இருக்கும். பார், என்னுடைய பக்தர்களுக்காக நான் எவ்வளோ தூரம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவார். ஆக்சுவலாக வந்து நான் ரொம்ப ஷார்ட்டாக கொடுக்குறேங்க, இந்த வீடியோவுக்காக நான் ரொம்ப ஷார்ட்டாக கொடுக்குறேன். ஏன்னா நீங்கள் எல்லாம் சாய் சச்சரித்திரம் புத்தகம் வச்சுருக்கீங்க, அந்த புத்தகத்தில் அந்த கதையை நிறைய தடவை படிச்சிருப்பீங்க. அதனால தான் நான் ரொம்ப ஷார்ட்டாக கொடுக்குறேன். அந்த புத்தகத்தில் சொல்லப்பட்ட கதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீமதி லட்சுமிபாய் காப்பர்டேவுடைய பையனுக்கு தான் அந்த பிளேக்கால் பாதிக்கப்படுவார். அந்த பையன் பேர் தான் பல்வந்த். அவர் வந்து 3வது பையன். அந்த நிகழ்வு நடந்தது வந்து பார்த்திங்கன்னா 8 ஜனவரி 1912 நடக்குதுங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சாய் சச்சரிதத்தில் 27வது சாப்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான கதை இருக்கும். இந்த கதை வந்து எனக்கு தனிப்பட்ட முறையிலையுமே ரொம்ப பிடிக்கும். இந்த கதையில் வந்து அவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க. இந்த கதை நடந்தது வந்து பார்த்திங்கன்னா 27வது சாப்டரில் சொல்லியிருக்க கதை வந்து பார்த்திங்கன்னா 4th மார்ச் 1912 வந்து பார்த்திங்கன்னா இந்த நிகழ்வு நடக்குது. துவாரகமாயில், ஷீரடியில் இருக்கிற துவாரகமாயில் நடக்குது. பாபாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மதிய ஆரத்தி முடிஞ்சோடனேவும் நிறைய வீடுகளில் இருந்து நெய்வேத்தியங்கள், சாப்பாடுகள், பிரசாதங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. அதையெல்லாம் பாபா வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி எல்லாருக்கும் கொடுப்பாரு. அப்போது பாபா மதியம் சாப்பிட்றப்போ துவாரகமாய்க்குள்ளே சாப்பிடுவார். அப்போது குறிப்பிட்ட சில பக்தர்கள் தான் கூட உட்காந்து சாப்பிடுவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கர்டைன் வந்து போட்டுருவாங்க. அந்த கர்டைன் போட்டு பாபாவும் அந்த குறிப்பிட்ட சில பக்தர்களும் தான் துவாரகமாய்க்குள்ளே உட்காந்து சாப்பிடுவாங்க. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆரத்தி, பாபா சாப்பிட்ற ஆரத்தி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லா வீட்டு சாப்பாடுகளும் பிரசாதங்களும் துவாரகமாய்க்கு போயிடும். அந்த 1912 மார்ச் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீமதி லட்சுமிபாய் காப்பர்டே வந்து பார்த்திங்கன்னா ஷீரடியில் இருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஷீரடியில் இருக்கும்போது அவங்க வந்து ரெகுலராக பாபாவுக்கு வந்து அவங்க இருந்த நாள்லாம் பாபாவுக்கு வந்து சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போய் துவாரகமாயில் பாபாவுக்கு பிரசாதமாக அவங்க கொண்டு போய் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்குற நாளில் ஒரு நாள் என்னாச்சுன்னா 4வது மார்ச் 4th மார்ச்சில் என்னாச்சுன்னா அவங்க வந்து ஒரு ப்ரெக்னன்சி உமன், ஒரு கர்ப்பிணி பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு கூப்பிட்றாங்க. ஷீரடியில் அவங்க தங்கியிருக்க இடத்துக்கு அந்த ப்ரெக்னன்சி உமன், அந்த கர்ப்பிணி பெண்ணை வந்து கூப்பிட்டு அவங்களுக்கு பிடிச்ச உணவுகள் வந்து பார்த்திங்கன்னா சமைச்சு கொடுக்குறாங்க. நம்மளுடைய ஸ்ரீமதி லட்சுமிபாய் காப்பர்டே வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்ணுக்கு வந்து என்னெல்லாம் பிடிக்குமோ அந்த உணவெல்லாம் சமைச்சு கொடுத்து ஒரு தட்டில் வந்து பார்த்திங்கன்னா புடவை, அந்த பொண்ணுக்கு என்னென்னலாம் பிடிக்கும், என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் வச்சு கொடுக்குறாங்க. இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா டோஹாலே ஜீவன் அப்படின்னு சொல்லுவாங்க. மகாராஷ்டிராவில் வந்து பார்த்திங்கன்னா டோஹாலே ஜீவன்றது தான் இதோட அர்த்தம். இந்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரியமாக அந்த காலத்தில் கர்ப்பிணியாக இருக்கிற பெண்களுக்கு வந்து செய்கிறது வந்து ஒரு வழக்கம். இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்ரீமதி லட்சுமிபாய் காப்பர்டே வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நாளில் வந்து அவங்க வந்து அந்த பெண்மணிக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கு பிறகு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாபாவுக்கு சமைக்கிறாங்க. பாபாவுக்கு கொண்டு போகணுமேன்னு சொல்லி நேரம் ஆயிடுச்சு, பாபாவுக்கு சமைச்சு அந்த சாப்பாடை எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்க இன்னும் சாப்பிடலை. ஆனால் அந்த பெண்மணிக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு அதுக்கடுத்து நம்மளுடைய குருநாதரான ஷீரடி சாய்நாத்துக்கு வந்து அவருக்கு உணவு நைவேத்தியம் தனியாக ரெடி பண்ணி அவங்க எடுத்துகிட்டு போகிறதுனால லேட் ஆயிடுச்சு. லேட் ஆனோடனே வந்து பார்த்தீங்கன்னா பாபா வந்து சாப்பிட அமர்ந்துட்டார். துவாரகமாயில் அமர்ந்தோடனேவும் இவங்க வர்றதை பார்த்தோடனேவும் பாபா அந்த கர்டைனை விலக்கி அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடை ரொம்ப அன்பாக சந்தோஷமாக அந்த சாப்பாடை வாங்கி அவர் வந்து சாப்பிட்றாரு. ஏன்னா அவங்களுடைய பக்தி
பக்தி வந்து இப்போ வெளிப்படணுன்றது வந்து பாபாவுடைய ஆசை. யாருடைய பக்தி? நம்மளுடைய ஸ்ரீமதி லட்சுமிபாய் காப்பர்டேவுடைய பக்தி வந்து இந்த பக்தர்கள் எல்லாருக்கும் தெரிய வரணும் அப்படின்றது ஆசை. அதனால பாபா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கர்டைனை விலக்கி அவங்க கொண்டு வந்த சாப்பாடை பேரன்போட அவர் வந்து அந்த உணவை சாப்பிட்றாரு. அப்போது அங்கே பக்கத்தில் இருந்த மாதவ்ராவ், தேஷ்பாண்டே, ஷாமா அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்ன பாபா இவ்வளோ சாப்பாடுகள் இவ்வளோ பக்தர்கள் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் பார்க்கவே மாட்டேங்கிறீங்க, ஆனால் இந்த பெண்மணி கொண்டு வந்த சாப்பாடு மட்டும் உங்களுக்கு அவ்வளோ சுவையாக இருக்கா இது அப்படின்னு பாபா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஷாமா வந்து பேசுவார். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 27th சாப்டரில் சாய் சச்சரிதத்தில் இருக்குது. நான் வந்து ரொம்ப ஷார்ட்டாக கொடுக்குறேன். ப்ளஸ் நிறைய விஷயங்கள் சச்சரிதத்தில் இல்லாத விஷயங்களை வந்து உங்களுக்கு நான் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாபா வந்து இவங்க ஒவ்வொரு யுகத்திலையும் வந்து இவங்க எப்படியெல்லாம் இருந்தாங்க அப்படின்றத வந்து பாபா வந்து வெளிப்படுத்துவார். இவங்க வந்து ஒரு பசு மாடாக இருந்திருப்பாங்க, நல்ல பால் கொடுத்துருப்பாங்க அந்த பசு மாடாக இருந்து. அடுத்த ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராமணரை வந்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. இப்படி பாபா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே சொல்லுவார். சொன்னது மட்டும் இல்லாமல் பாபா நல்லா சாப்பிட்ருவார். சாப்பிட்டதுக்கு பிறகு நம்மளுடைய ஸ்ரீமதி லட்சுமிபாய் காப்பர்டே என்ன செய்வாங்கன்னா பாபாவுடைய பொற்பாதங்களை அப்படியே வருடி விடுவாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கால்களை வந்து அப்படியே அமுக்குவாங்க. அமுக்கும்போது பாபா வந்து பார்த்திங்கன்னா அவர் கையை வந்து ஸ்ரீமதி லட்சுமிபாய் காப்பர்டேயோட கைகளை வந்து அப்படியே தொட்டு அவங்க வந்து நன்றி சொல்கிற மாதிரி அவர் வந்து பாபா வந்து செய்வார். இதை பார்த்து நம்மளுடைய ஷாமா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாம் ஆச்சரியப்படுவாங்க. அப்போது பாபா வந்து என்ன செய்வார்னா ரொம்ப அருமையான விஷயங்க. இது சச்சரிதத்தில் பாபா சொல்லியிருப்பார். சாப்டர் 18 and 19 வந்து பாபா சொல்லியிருப்பார். ராதாபாய் தேஷ்முக் சங்கம் நீரை சேர்ந்த ஒரு பெண் பக்தை வந்து பார்த்தீங்கன்னா ஞான உபதேசம் கேட்டு பாபா கிட்ட வந்திருப்பாங்க. அப்படி வந்திருக்கும்போது அவர் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, என்னுடைய குருநாதர் எனக்கு எந்த உபதேசமும் கொடுக்கல, அவர் வந்து ஸ்ரத்தா சபூரி பொறுமை நம்பிக்கையோடு இருன்னு சொல்லியிருப்பாருன்ற ஒரு கதை வரும். ஆனால் நீங்கள் 27வது அத்தியாயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வு நடக்கும்போது பாபா வந்து என்ன செய்வார்னா, அவர் சொன்ன அந்த என்னுடைய குருநாதர் எனக்கு எந்த ஒரு மந்திரங்களும் உச்சரிக்கலைன்னு சொன்னார். ஆனால் பாபா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீமதி லட்சுமிபாய் காப்பர்டேவுக்காக அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஜ மந்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவார். அந்த மந்திரம் தான் ராஜா ராமா ராஜா ராமா அப்படின்ற அந்த மந்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீமதி லட்சுமிபாய் காப்பர்டேவுக்கு வந்து பாபா வந்து பார்த்தீங்கன்னா உபதேசம் பண்ணியிருப்பார். ஸோ பாபா வந்து 18-19 வந்து எனக்கு என் குருநாதர் எந்த ஒரு மந்திரத்தையும் எனக்கு சொல்லலைன்னு சொல்லியிருப்பாரு. அதே பாபா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்தியின் எளிமையும் அந்த ஒரு அன்புக்காகவும் பாபா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஜ மந்திரத்தை ராஜா ராமா அப்படின்றத வந்து பாபா வந்து சொல்லி கொடுத்துருப்பாருங்க. இது ரொம்ப பெரிய விஷயம். அப்போ எந்த அளவுக்கு இவங்க வந்து பக்தியோட தன்னலமற்ற ஒரு சேவையை வந்து நம்மளுடைய ஸ்ரீமதி லட்சுமிபாய் காப்பர்டே வந்து பாபாவுக்கு பண்ணியிருப்பாங்கன்னு பாருங்கள். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காப்பர்டே பற்றி சொல்லியிருந்தோம். காப்பர்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விடுதலை போராட்ட வீரர். நம்மளுடைய இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு போராளி தான் நம்மளுடைய காப்பர்டே. அப்போ என்ன நடக்குதுன்னா ஜூன் 22, 1908 1908 ஜூன் 22 வந்து பார்த்திங்கன்னா லோகமானிய திலக்கை வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்கள் வந்து அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி பர்மாவில் வந்து வச்சிடுறாங்க. அவருடைய ரைட் ஹேண்டாக இருக்கிற நம்மளுடைய காப்பர்டே என்ன செய்கிறாருன்னா, அவர் வந்து ஒரு பெரிய வழக்கறிஞர், நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் என்ன செய்கிறாருன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் போய் பார்க்க போகிறாரு. அவர் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை வந்து லண்டனுக்கு போய் பார்க்க போகிறாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கப்பலில் போகணும். ஆகஸ்ட் 15, 1908 வந்து பார்த்திங்கன்னா கப்பலில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய
லோகமானிய திலக்காக காப்பர் டே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து ஆங்கிலேயர்களை சந்திக்கிறதுக்காக அவர் போகிறார் கப்பலில். அவர் போகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையன் வந்து பாம்பேயில் படிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த பையன்கிட்ட மட்டும் சொல்கிறாரு, நீ வீட்டில் யாருக்கிட்டையும் சொல்லாத, உன்னோட அம்மாக்கிட்டையும் நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி தன்னுடைய லோகமானிய திலக்குக்காக அவர் வந்து போகிறாருங்க, பயணம் பண்ணுறாரு. அப்போது இங்கே லட்சுமிபாய் காப்பர் டே வந்து பார்த்தீங்கன்னா ஷீரடியில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு உலகத்தில் என்ன நடக்குது, வெளி உலகத்தில் என்ன நடக்குது எதுவுமே தெரியாது. அவ்வளோ ஒரு வெகுளியானவங்க தான் ஸ்ரீமதி லட்சுமிபாய் காப்பர் டே. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நாள் ஆக ஆக அவங்க என்ன செய்கிறாங்கன்னா தன்னுடைய பசங்க கிட்ட கேட்குறாங்க, அப்பா எதுவும் செய்தி அனுப்புனாரா, அப்பா எங்கே இருக்காரு. ஏன்னா அந்த காலத்தில் வந்து தொடர்பு வசதிகள்லாம் அந்த அளவுக்கு இல்லை. அப்போது அவங்க வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க, தான் கணவருக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ, தான் கணவர் பேசினாரா, தான் கணவர் எங்கே போகிறேன்னு சொன்னாரா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா அவர் சொல்லவே இல்லை. அதுக்கடுத்து அவர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப வந்து ஒரு 2 மாதங்கள் கழித்து நம்மளுடைய காப்பர் டே வந்து வராரு. வந்ததுக்கு பிறகு அவர் எங்கே போயிருக்காருன்ற விஷயம் தெரிஞ்சதுக்கு பிறகு ஸ்ரீமதி லட்சுமிபாய் காப்பர் டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயந்து போயிட்டாங்க. பயந்து போனது மட்டும் இல்லாமல் ஸ்ரீமதி லட்சுமிபாய் காப்பர் டே வந்து பார்த்திங்கன்னா அந்த பையனை அப்படி திட்டுறாங்க, நீ என்கிட்ட பொய் சொல்லிட்ட, நீ என்கிட்ட மறைச்சிட்டன்னு சொல்லி அவங்க கடைசி காலம் வரைக்குமேவும் அந்த பையனை வந்து திட்டினாங்க. அதை சொல்லி காட்டிக்கிட்டே இருந்தாங்க, நீ என்னை ஏமாத்திட்டன்னு அவங்க வந்து ஒரு ரொம்ப வெகுளியாகவும் ப்ளஸ் ரொம்ப கோபமாகவும் அவங்க வந்து சொல்லி காட்டிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காப்பர் டேவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேய அரசாங்கம் வந்து அவரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. என்ன ஜட்ஜ்மெண்ட்னா, இந்த காப்பர் டேன்றவர் வந்து தேடப்படும் ஒரு குற்றவாளி, அந்த குற்றவாளியை நீங்கள் எங்கே பார்த்தாலும் அவரை வந்து ஹேங் பண்ணிடணும், தூக்கு தண்டனை கொடுத்துடணும், இல்லாட்டினா வாழ்நாள் சிறை தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி உத்தரவு கொடுக்குறாங்க. அந்த உத்தரவில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஷீரடிக்கு வந்துடுறாரு. ஷீரடிக்கு வந்ததுக்கு பிறகு எந்த ஒரு ஆங்கிலேயர்களாலையும் ஷீரடிக்குள்ளே வந்து பாபாவை மீறி அவரை வந்து கைது பண்ண முடியலை. ஆங்கிலேயர்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த காப்பர் டே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்காருன்றது தெரியும். ஆனாலும் யாராலையுமே உள்ளே வர முடியல. அப்போ ஒரு ஸ்பை, ஒரு ஒற்றன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பேலஸில் அமராவதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படிக்க வந்த மாணவன் போல் ஒரு மாணவனா அவன் வரான், ஒரு மாணவன் வாரான். அந்த மாணவன் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அந்த பேலஸில் வந்து நிறைய பேர் படிக்க வந்திருக்காங்க. அந்த படிக்க வந்த மாணவர்களில் ஒரு மாணவனாக அந்த ஸ்பை வரான். அந்த ஸ்பை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாணவன் வேடத்தில் வந்து படிக்க வரான். அப்போ அவன் வந்து என்ன செய்கிறான்னா அந்த பேலஸில் என்னென்னலாம் இருக்குது, இவர் எழுதின டைரி, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு அவன் போயிடுறான். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து ஸ்ரீமதி லட்சுமிபாய் காப்பர் டே வந்து பார்த்தீங்கன்னா பாபாவை பார்க்குறதுக்கு ஷீரடிக்கு வராங்க. ஷீரடிக்கு வர்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாபா வந்து சொல்கிறாரு, உன் வீட்டுக்கு படிக்க வந்த பசங்களில் ஒரு பையன் வந்து அவன் படிக்க வரலை, உன்னை வந்து உங்கள் குடும்பத்தில் காப்பர் டே என்னென்னலாம் செஞ்சுருக்காரு, நீங்கள்லாம் என்ன செஞ்சுருக்கீங்கன்றத நோட்டம் விடுறதுக்கு வந்திருக்கான் அப்படின்றத சொல்கிறாரு. அந்த அளவுக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீமதி லட்சுமிபாய் காப்பர் டே வந்து வெகுளியாக இருக்காங்க. ஏன்னா அந்த ஒற்றனுக்கு கூட அவ்வளோ சாப்பாடும் பரிமாறுறதும் அன்பா பார்த்துக்கிறதுமா நம்மளுடைய ஸ்ரீமதி லட்சுமிபாய் காப்பர் டே வந்து இருந்திருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு எளிமையான பக்தியும் தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய உற்றார் உறவினரையும் தன்னை சுற்றி இருக்கிற சமூக மக்களோடு ஒன்றிணைந்து போயிருக்காங்க ஸ்ரீமதி லட்சுமிபாய் காப்பர் டே. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 12, 1928 ஆண்டில் வந்து என்ன நடக்குதுன்னா, இவங்களுடைய ஹெல்த் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களுடைய ஹெல்த் வந்து ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை ஃபீவர் ப்ளஸ் ஆஸ்துமா ப்ராப்ளம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா 8 நாளாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இவங்கனால வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹை ஃபீவர் ஆஸ்துமாவால் ரொம்ப தொந்தரவாக இருக்குது. 8 நாளாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க இந்த நிகழ்வு நடந்தது வந்து பார்த்திங்கன்னா 1928 ஜூலை 12 தான் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை, உடம்பில் ஒரு பிரச்சனை ஏற்படுது. அப்போ இருந்து தொடர்ந்து 7 நாளாக அவங்களுக்கு பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்குது. 8வது நாள் 1928 ஜூலை 20
20ஆம் தேதி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னுடைய நகை, தன்னுடைய வீட்டில் இருக்கிற நிறைய டாக்குமெண்ட்ஸ், அவங்களுடைய பாரம்பரியங்கள், இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா மருமகள்களுக்கு வந்து பிரித்து கொடுக்குறாங்க. அப்போ இருக்கிறவங்களாம் கேட்குறாங்க, ஏன் இப்படி செய்கிறீங்கன்னு கேட்குறாங்க. இருந்தாலும் அவங்க உடம்புக்கு முடியாத நேரத்தில் கூட எல்லாத்தையும் பிரித்து கொடுக்குறாங்க. தன்னுடைய கணவரை அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா, தன்னுடைய கணவரை வந்து கும்பிடுறாங்க. ஒரு தெய்வத்தை போல தன்னுடைய கணவரை வந்து கும்பிட்டு தன்னுடைய கணவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பூஜைகள்லாம் பண்ணுறாங்க. அவருடைய பொற்பாதங்களை, கணவருடைய கால் பாதங்களை கழுவி விடுறது, அதுக்கடுத்து அவருக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. அந்த உடம்புக்கு முடியாத நேரத்தில் ஹை ஃபீவர் ப்ளஸ் ஆஸ்துமாவால் கஷ்டப்படுற நம்மளுடைய ஸ்ரீமதி லட்சுமிபாய் காப்பர்டே 8வது நாள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா 1928 ஜூலை 12 அவங்களுக்கு ஹை ஃபீவர் ஆஸ்துமா ப்ராப்ளம் ஆரம்பிக்குது. 8வது நாள் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே செய்கிறாங்க. தன் கணவருக்கு வந்து இது எல்லாமே வந்து பணிவிடையெல்லாம் பண்ணுறாங்க. ஒரு கடவுளை போல் அவங்க வந்து வணங்குறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா காப்பர்டேவே கேட்குறாரு, ஏன் இப்படி பண்ணுற, என்னாச்சுன்னு கேட்குறாரு. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து தன்னுடைய உயிர், தன்னுடைய பிராணம் பிரிய போகிறது வந்து அவங்களுக்கு தெரிய வந்துருச்சு போல். அவங்க வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கவலைக்கிடமாக இருக்காங்க. 1928 ஜூலை 20 அந்த 8வது நாள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரொம்ப கவலைக்கிடமாக இருக்காங்க. அப்போது அவங்க இருந்த அறையில் வந்து பார்த்திங்கன்னா பாபா வந்து சாஷ்டாத்கர் கொடுக்குறாருங்க. பாபா வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக காட்சி கொடுக்குறாரு. பாபா அக்டோபர் 15 1918 மகா சமாதி அடைஞ்சார். ஆனால் பாபா வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய உண்மையுள்ள நேர்மையுள்ள அந்த பக்தைக்காக 1928 ஜூலை 20ஆம் தேதி பாபா வந்து பார்த்தீங்கன்னா அந்த அறையில் வந்து காட்சி கொடுக்குறாரு. காட்சி கொடுத்தோடனேயும் நம்மளுடைய ஸ்ரீமதி லட்சுமிபாய் காப்பர்டேவுடைய உயிர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே பிரியுதுங்க. அங்கேயே பிரிஞ்சிருச்சு. இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த காப்பர்டேவால் தாங்கிக்கிற முடியலை. ரொம்ப 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 தான் மனைவி இல்லாத அந்த காலத்தை வந்து அவர் வந்து ஏற்றுக்கிற முடியலை. ரொம்ப கஷ்டப்பட்டு பல வருடங்கள் கழித்து அதை ஏற்றுக்கிறாரு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து நல்ல பயனுள்ள வாழ்க்கையை வந்து வாழ்ந்து அவர் பாபாவுடைய திருவடிக்கு போய் சேர்றாருங்க நம்மளுடைய காப்பர்டே. அவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆன்மீக விஷயங்கள், நிறைய சேவைகள், தன்னுடைய மனைவி தவறுனதுக்கு பிறகு நிறைய விஷயங்கள், ஆன்மீக விஷயங்கள், ஒரு நன்மையுள்ள விஷயங்களை வந்து செஞ்சு அவருடைய உயிர் வந்து பிரியுதுங்க. இந்த காப்பர்டேவை பற்றி, அவருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி நம்ம வந்து அடுத்த ஒரு வியாழக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா இவருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இந்த பெண் பக்தையான ஸ்ரீமதி லட்சுமிபாய் காப்பர்டே இவங்களுடைய பக்தி வந்து பார்த்திங்கன்னா நிஷ்காம பக்தின்னு சொல்லுவாங்க. நிஷ்காம பக்தி அப்படின்றது என்னன்னா தன்னலமற்ற ஒரு சேவை செய்த ஒரு பக்தி. இந்த பக்தி நம்ம எல்லாருக்குமே வேணும் அப்படின்னு சொல்லி இந்த கதையை நான் உங்களுக்கு இந்த இடத்துல முடிக்கிறேங்க. இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மினிமா எங்களுக்கு சொல்லி கொடுத்ததை அதை உங்களுக்கு நாங்கள் வந்து சொல்லியிருக்கோங்க. எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் வியாழக்கிழமை இன்னொரு பக்தரின் வாழ்க்கை வரலாறுல சந்திக்கலாம். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஜெய் சாய்நாத். குருதேவ தத்த.